அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். என்னுடைய அன்பு மகள் ஷைனி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்பாங்க. வருஷத்தின் முதலாம் நாள் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய எல்லைகளுக்குள் இறங்கி வர போகிறது. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு 2 கரங்களையும் உயர்த்தி பரலோகத்துக்கு நேரம், ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இந்த பாடலை நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய பிரசன்னம் எங்கள் எல்லைகளுக்குள் இறங்கட்டும். இந்த வருஷத்தின் முதலாம் நாளே நாங்கள் பரலோகத்தோடு இணைக்கப்படட்டும். Let us all connected with the heaven in the name of Jesus by the Holy Spirit. By the Holy Spirit. இப்பொழுது முதல் பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அது தொடர்ந்து பிள்ளைகள் பாடுவார்கள். அதற்கு பின்பு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைப்போம். Thank you, Jesus. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we praise your holy name. You deserve the glory and the honor.
வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையெல்லாம் நிலை மாறிடும், புது நம்பிக்கை விட நம்மை பெருகிடுமே. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மை மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மை மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர்
ஹாப்பி அண்ட் பிளஸட் நியூ இயர். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையை வெளியரங்கமாக்குவாராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுப்பாராக, சமாதானத்தை கொடுப்பாராக. ஒவ்வொருவரையும் தன் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. தேவன் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த நாளில நான் வேறொரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கும் போது முதலாவது நான் உங்களுக்கு டைம் கொடுத்ததுனால ஆண்டவர் இதுல எல்லாரையும் கூடும்படி நான் அழைத்தேன். அநேகர் இணைந்திருக்கிறீங்க. இது 1ஆம் தேதி ஜனவரி 1 இயர் பிகினிங்கா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் போவோம். பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இறங்கி இருக்கிறார். நாம் ஆராதித்த வண்ணமாக சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு உண்மையுள்ள தெய்வம். எந்த உடைந்த உள்ளத்தோடு நாம் நின்று உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று இயேசு ரட்சகருக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துக்குள் நுழைந்திருக்கிறேன். உம்மால் என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய கரத்தை நான் பிடிக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை பிடித்துக் கொண்டால் முடிவு பரியந்தம் உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன். முடிவு பரியந்தம் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன். கரைதரை அற்றவளாய் என்னை உம்முடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் நிறுத்துவீர் ஆண்டவரே. பரலோக ரட்சகா, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஒரு விசைந்த நாளில் தெளித்து விடும் ராஜா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாம் ரத்தத்தால் கழுவப்படட்டும். எந்த இடத்திலாவது சத்துரு தனக்கு ஆதிக்கம் செலுத்த முற்பட்டிருந்தால் இந்த வினாடியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அதை கழுவுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருவை நசுக்கப்படுவீராக. இப்பொழுதும் கூட சுவாமி, நீர் எங்களோடு பேசும் என்றுமை வருந்தி அழைக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரவில்லை, அது எங்களுக்கு வேணா ராஜா. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாங்க. எங்க ஒவ்வொருவரையும் நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளையும், வான மண்டலத்துல பொல்லாத ஆவின் கிரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் சுட்டரிக்கிறோம், செயலிழக்க பண்ணுகிறோம். ஜெயத்தையும், சுகத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், அற்புதங்களையும், அடையாளங்களையும் இயேசு ரட்சகரின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தேவன் நம் மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். இந்த புதிய வருடத்திற்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, நான் நேற்று ஒரு திருச்சபையிலே புத்தாண்டு செய்தியை கொடுத்தேன். காலையில் வந்தேன். ஆண்டவர், உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். சில நாட்களாக ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை, நான் கொடுத்த புத்தாண்டு செய்தி 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. உங்களுக்கு கர்த்தர் விசேஷமாக கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழும்பு, எழும்பு, பெலன்கோல், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. கர்த்தர் பேசுவாராக. இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த புதிய வருடத்துல தமக்கென்று எழுப்ப விரும்புகிறார். ஏதோ சில காரியங்கள் தேவனுக்கென்று நீங்கள் எழுப்ப முடியாதபடி உங்களை இழுத்து முடக்கி போட்டு பேரலைஸ் பண்ணி, ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, ஊழியம் செய்ய முடியாதபடி, நற்கிரியை செய்ய முடியாதபடி தடைகளை போட்டு இத்தனை நாட்கள் உங்களை கொண்டு தெய்வத்திற்கிற பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்து கொண்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார், எழும்பு, எழும்பு, பலன்கொள். இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். வேதத்துல தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல தேவன் நேரடியாய் மனுஷனிடத்துல பேசும் வார்த்தை எவ்வளவு வல்லமையுடைய. எந்த தேவனுடைய வாய் சூரியனை சிருஷ்டித்ததோ, சந்திரனை சிருஷ்டித்ததோ, நட்சத்திரங்களை சிருஷ்டித்ததோ, வானத்தின் பூமியும் சிருஷ்டித்ததோ, சகலவற்றையும் உண்டாக்கினதோ, அதே கர்த்தருடைய வாய் சொல்கிறது, உங்களையும் என்னையும் பார்த்து எழும்பு, எழும்பு, பலன்கொள்.
அப்படி நாம் அதை யோசிக்கும் போது எத்தனை பெரிய வல்லமை உள்ள இறங்குகிறது. எல்லாருடைய வார்த்தையுமால இயேசுவின் வார்த்தை அல்ல. ஒரு முறை என்னோட பணிபுரிக்கும் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னாரு, நிறைய பேர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் சார், இயேசுநாதரும் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாரு, நீங்க தான் அதை ரொம்ப பெருசா உங்க கிறிஸ்தவர்கள் அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நான் சொன்னேன், எல்லா அறிஞர்களும் சொல்லுகிற நல்ல கருத்துக்கள் வைரக்கற்களை போல் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அழகாயிருக்கும், ஆனால் அதற்குள் ஜீவன் இருக்காது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளது, அது சிருஷ்டிக்கும் வல்லமை படைத்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மரித்து போய் நாற்றம் எடுத்த 4 நாளான அந்த சடலத்தை பார்த்து லாசருவே வெளியே வா அப்படின்ற அந்த வார்த்தை அப்படியே போய் இயேசுவின் வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை அந்த அழுகி போன அந்த சபத்துக்கு நேராய், பிணத்துக்கு நேராய் நுழைந்து அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வைத்து எல்லா அவயங்களையும் செயல்பட செய்து அவர் கண்ணை திறக்க வைத்து காதை கேட்க வைத்து லாசரு என்ற சத்தம் என் பெயர்தான் என்று அவர் உணரும்படி மூளையையும் இயக்கி அவரை எழுப்பி நடக்க வைத்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. இந்த 2024 வருடம் ஜனவரி 1ஆம் தேதி, எழும்பு எழும்பு பலன்கொள். இங்கிலீஷ்ல கர்த்தர் சொல்றார், put on strength. உனக்கு நான் வச்சிருக்கிறேன் இந்த வல்லமை, அதை எடுத்து போட்டுக்கோ. Praise the Lord, praise the Lord. ஆண்டவர் அதை சொல்லும் போது ஒரு பெயர் சொல்லி தன்னுடைய ஜனத்தை அழைக்கிறார். கர்த்தரின் புயமே. இன்றைக்கு இந்த கூடுகையில் 33 பேர் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னை என்னுடைய புயமாய் வைத்திருக்கிறேன். யோர்மையாம், என்னுடைய கரத்மாவனை நான் மாற்றப் போகிறேன். என் கரத்தின் செயல்களை உன் மூலம் செய்ய போகிறேன். நான் பூமியில எதை எதை செய்ய விரும்புகிறேனோ அதை உன்னை கொண்டுதான் செய்வேன். ஆகவே தான் உன்னை பார்த்து சொல்கிறேன், மகனே மகளே, நீ என்னுடைய புயம். நீ ஏன் எழும்பாமல் இருக்கிறாய்? உன்னை எழுப்ப போகிறேன். இன்னைக்கு நம்மை கூட பல காரியங்கள் எழும்ப முடியாதபடி முடக்கி போட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பாவம் உள்ளே வந்த உடனே அவர்களால் செயல்பட முடியாது. எல்லாருக்கு தெரிந்த ஒரு பகுதி, கெட்ட குமாரன் கதை என்று சொல்வார்கள். அவன் பின்பு நல்ல குமாரனாய் மாறிவிட்டான். அவன் வாழ்க்கையில பாவம் உள்ளே நுழைகிறது. தகப்பனோடு சந்தோஷமா இருந்து கொண்டிருந்த குடும்பம் திடீரென்று கண்களின் இச்சை வருகிறது, மாமிசத்தின் இச்சைகள் வருகிறது. தன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். போய் தூர தேசத்துல அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் செலவு பண்ணிவிட்டு பன்றியோடு பன்றியாய் படுத்து கிடக்கிறான். பாருங்கள், திடீரென்று ஒரு நாள் அவன் வாழ்க்கையில புத்தி தெளிந்தது என்ற வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பாருங்க, ஒரு பாவத்தின் நிமித்தம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து விட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து இறங்கி பொல்லாத மனிதர்களோடு ஐக்கியம் கொண்டார். அதற்கு பின்பு மனிதர்களும் போயிட்டாங்க, பன்றி கூட போய் ஐக்கியம் ஆயிட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு புத்தி தெளிகிறது, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பொழுது புத்தி தெளியும் பொழுது அவனுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அப்பொழுது அவனுக்குள் ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். நான் எழுந்து, 18ஆம் வசனம், என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் இந்த ஒரு நாள் இந்த ஆண்டவரிடத்துல ஜெபத்துல கேட்ட, ஆண்டவரே, இந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிஞ்சதுக்கு என்ன சீக்கிரட் ஆண்டவரே? என்ன சீக்கிரட்? நீ கூட நம்ம நிறைய பேர் புத்தி தெளியாம இருக்கிறத பார்த்து கஷ்டப்படுறோம். எத்தனை வருட குருடிகாரா இருக்கிறாருங்க, எத்தனை வருடமா போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எத்தனை வருடமா இந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்து அவனை எழுந்திருக்க பண்ணின தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவன் தகப்பன் இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி விட்டு, என் மகன் எப்பொழுது வருவான், எப்பொழுது வருவான் என்று விசுவாசத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்.
இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு இருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்குள்ளவர்களை கர்த்தர் எழுப்புவார். அவர்கள் எழுப்புவார்கள், அவர்களுக்கு புத்தி தெளியும்படி கர்த்தர் செய்வார். வசனத்தை பார்த்தால் சந்தோஷமா இருந்துச்சு. 18ஆம் வசனத்துல அவன் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல அப்படியே செய்கிறான். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்கள், தூரத்திலிருந்து வரும்போதே கண்டுபிடிக்கிறான் என்றால் அந்த நல்ல தகப்பன் ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்திற்கு பதில் வரப்போகிறது, என் மகனுடைய புத்தி தெளிய போகிறது, அவன் எழுப்ப போகிறான். பன்றி பக்கத்தில் படுத்துக் கொண்டிருக்க மாட்டான், அசுத்தத்திலே படுத்துக் கொண்டிருக்க எழும்புவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆகவே தான் தூரத்தில் வரும்போதே அவன் கண்டு கொண்டான். இன்றைக்கு கூடுகையில் இணைந்திருக்கிற தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பங்களிலே மனம் திரும்பாதவர்கள், உங்கள் குடும்பங்களிலே பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்கள், அவர்களை நான் எழுப்புவேன், அவர்களை பலன் கொள்ள செய்வேன். அழகா எழுப்பி கொண்டு வந்து தன் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தகப்பனோட ஒப்புரவாகி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், எழும்பு என்று தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம் குடும்பத்தில் பாவத்தில் நம்முடைய வாழ்க்கை பாவங்கள் இருந்தாலும் நம்மை எழுப்பும் வல்லமை படைத்ததா இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்து ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அவன் வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தம் வியாதிகள் வந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், வேகமா சொல்லிக்கொண்டே போகிறேன். திமிர்வாதக்காரன். இந்த திமிர்வாதக்காரனை பார்க்கும்போது இயேசுவின் இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்துறார்கள் ஒரு நண்பர்கள். எனக்கு என் மனசுல ஒரு சின்ன ஒரு விசுவாசம் என்னன்னா, அந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவரை அறிந்த மனுஷனாதான் இருப்பான். ஏன்னா அவனை பார்த்த உடனே அவனை சுகமாக்குறான் கர்த்தர் சொல்லாம உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? அவனுக்கு வந்த வியாதிக்கு காரணம் அவன் பாவம் செய்ததினால். அப்ப தெரிந்த ஒரு பாவத்தை ஒருவன் செய்யும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அவன் வியாதி சுகமாகும். அதே 38 வருட ஒரு வியாதிப்பட்டவனை இயேசு பார்க்கிறார், அவனை பார்த்த உடனே சுகமாக்கி விடுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனை அறியாத மனிதனுக்கு இரக்கம் கிடைக்கும், தேவனை அறிந்த மகனுக்கு தன் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க வீட்டுல அப்புறமா மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல அழகா சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுறாரு. முறுமுறுக்கிறாங்க சொன்ன உடனே அடுத்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் எழுந்து, பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். 11 வசனம் மார்க் 2:11, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். 12ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல ஒரு சிலரை இப்படித்தான் எழுப்ப போகிறார், பாவங்களை மன்னித்து எழுப்ப போகிறார். இன்றைக்கு கூட நம்முடைய சரீரத்துல ஏதாவது ஒரு பலவீனங்கள் இருந்து நான் எழும்ப முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஊழியம் பண்ண முடியல, ஆண்டவருக்கென்று வாழ முடியல என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு மகனே மகளே, என் ரத்தத்தினால் உன் பாவங்களை கழுவினபடினால் உன்னை மறுபடியும் இந்த வியாதியிலிருந்து எழுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், இந்த 38 வருட வியாதிப்பட்டவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவனுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. இயேசு கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பாருங்கள், இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். நம் தேவன் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளுகிறார். அந்த யோவான் 5:5 நான் வாசிக்கும் பொழுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, அதுதான் அவருடைய மனதுருக்கத்தின் காரணம். இன்னைக்கு கூட இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில வெகு நாட்களாய் சில பிரச்சனைகள், சில வியாதிகள் உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்கிறார், அறியாதவனுக்கே அற்புதம் செய்த நான் என்னை அறிந்து என்னை தேடி வந்திருக்க என் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டேனோ என்று கேட்கிறார். பாருங்கள், 6ஆம் வசனத்தில் அவனை இயேசு கண்டு கேட்டுவிட்டு 8ஆம் வசனம் யோவான் 5:8 சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு.
பழைய ஏற்பாட்டில் எழும்பு என்று சொன்ன அதே தேவன் சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அடுத்த வினாடி என்ன நடக்குது? உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு ரகசியம் என்னன்னா, அவனை ஃபர்ஸ்ட் சுகமாக்கிட்ட பிறகு அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இனி 14ஆம் வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. அவனுக்கு தேவாலயத்தாண்ட போறான். அவன் இயேசு யாருன்னு தெரிஞ்சா கேட்ட உடனே இயேசுவே தாவீதின் குமாரன் என்று பர்திமை குருடனை மாதிரி கேட்டிருப்பான். அவன் இயேசு கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயன்னு கேட்டா, இந்த குளத்துல எனக்கு அரைக்கூட ஆள் இல்லை, எனக்கு முன்னாடி மற்றவர்கள் போய்விடுகிறாள் என்று புலம்புகிறான். இயேசு யார் என்று தெரியாததனால். ஆனால் இயேசு சொல்கிறார், அவனையும் எழுப்பி சுகமாக்கினார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லுகிறார் தெரியுங்களா? இந்த வருடம் உங்களை நான் எழுப்புகிற வருடம். ஆபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, செயல்பட முடியாத நிலையிலிருந்து உங்களை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். வாசிக்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த பேரலைஸ் ஆன மனுஷர் இருக்கார்ல, திமிர்வாதக்காரன், இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில வியாதி மட்டும் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் நம்மை பேரலைஸ் ஆக்கி வைத்து செயல்பட முடியாதபடி. இட் மே பி ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், இல்ல சில நேரத்துல டிப்ரெஷன் இருக்கும், சில நேரத்துல சில காரியங்கள் நம்மை செயல்பட விடாமல் லாக் பண்ணியிருக்கும். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னை எழுப்பும்படிக்கு இந்த கூடைகளை இணைத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நடப்பா, எனக்காக கிரியை செய்வா. பாருங்கள், தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்லுகிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 51:9 மறுபடியும் பாருங்கள். எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே என்று சொல்லி அடுத்து சொல்லுகிறார், முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. இந்த ராகாப் என்கிற காரியம், வலு சர்பம் என்ற காரியம் எதை குறிக்கிறது என்றால் எகிப்தை குறித்து சொல்லப்படுகிறது. எகிப்து நாடு மந்திரவாதிகளினாலும் பில்லிசுனியங்களினாலும் பிசாசின் வல்லமையினாலும் நடத்தப்பட்ட ஒரு தேசம் அது. நீங்க அதனாலதான் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சீ டிராகன் என்று சொல்லுவாங்க. அது இருக்கிறதுல பெரிய மிருகம், கடல் பாம்பு என்று சொல்லுவார்கள். அந்த ராகாப்பை கர்த்தர் ஏன் ஒப்பிடுகிறார் என்றால், எகிப்து அவ்வளவு வலிமை நிறைந்ததா இருந்தது. அந்த வல்லமை வலு சர்பத்தின் வல்லமையா இருந்தது. அதை உடைக்கத்தான் ஒரே மனுஷன் மோசேயை கர்த்தர் எழுப்பினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு மோசேயை எழுப்பினதை போல உன்னை எழுப்புகிறேன் என்று இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நான் மோசே எப்படி எழுப்பினேனோ அப்படித்தான் உங்களை எழுப்புகிறேன். அந்த மோசையை எழுப்பி ராகாப் வலு சர்ப்பம் ஆகிய எகிப்தை நான் முறியடித்தேன். இன்னொன்று தெரியுங்களா ஒரு ரகசியம்? அந்த செங்கடலில் அவர்கள் கடக்கும் பொழுது அந்த வலு சர்ப்பம், சீ டிராகன் என்று சொல்லப்படுகிற கடல் சர்ப்பம், அதுதான் இருக்கிறதுல பெரிய உருவம் என்று அந்த காலத்துல சொல்லப்பட்டது. அதை தேவன் முறித்து போட்டார். பைபிள்ல போட்டிருக்கு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. அப்படின்னு என்ன சொல்றாரு? கடல்ல இருந்த அவ்வளவு பெரிய வலு சர்ப்பத்தையே துண்டாக்கி அதுல வழியை உண்டாக்கி தேவ ஜனங்களை கர்த்தர் நடத்த மோசே என்ற மனிதனை எழுப்பினார். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம எழுப்புகிறார். என்ன, எதற்கு தெரியுமா? சத்துருவின் வல்லமைகள், அந்தகார சக்திகள், வானம் மண்டலத்தில பொல்லாதாவிகள், அந்தி கிறிஸ்துக்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவைகளினால் கட்டப்பட்டு இருக்கிற இந்த உலகம், எகிப்தை போல் இருக்கிற இந்த உலகத்தில உங்களையும் என்னையும் கர்த்தர் எழுப்பி அன்றைக்கு கொண்டு என்ன செய்தாரோ அதை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் மோசேயை எழுப்பினபடி உன்னை எழுப்புவேன் என்பதைத்தான் பூர்வ தலைமுறைகளில் எழும்பினபடி எழும்பு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல புரிய வைக்கிறதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலில் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவா. ஹல்லேலூயா.
இப்ப கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இது எல்லாம் மோசையை குறித்தும் எகிப்திலே தேவன் செய்த அற்புதங்களை குறித்தும் அடையாளங்களை குறித்தும் கர்த்தர் சொல்கிறார். அன்று நான் எப்படி மோசையை எழுப்பி பயன்படுத்தினோ இன்றைக்கும் உங்களை அப்படித்தான் இந்த கடைசி நாட்களில் பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் இருந்தது போல இன்றைக்கும் வலு சர்ப்பம் அந்தி கிறிஸ்துவின் அடிமைத்தனத்திற்குள்ளே அநேகர் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுவிக்கும் ஒரு அபிஷேக தைலம், ஒரு வெற்றியின் ஆனந்த தைலத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஊற்றுபடிதான் இந்த முதலாம் சொல்கிறார். எழும்பு எழும்பு பலன் கொள், முந்தின தலைமுறையில் மோசே எழும்பினது போல எழுப்பினதை போல உன்னையும் நான் எழுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசேயை தேவன் எழுப்பின விதத்தை பார்க்கும்போது என் இருதயம் அசந்து போனது. ஏன் தெரியுங்களா? அந்த மோசே அவனுக்குள்ள என்ன காரியம் இருந்த தேவன் பயன்படுத்த, அவன் உள்ளத்துல ஒரு பாரம் இருந்துச்சுங்க. அவன் எகிப்தின் அரண்மனையில் இருந்தாலும் தான் ஒரு எபிரேயன் என்பதை உணர்ந்திருந்தான். ஏனென்றால் அவன் குழந்தையாய் வளர்க்கப்பட்டதே அவனுடைய சொந்த தாய், வளர்த்தது அவனுடைய தாய். ஆனால் உலகத்திற்கு அவள் பெயர் வளர்ப்பு தாய். வளர்த்து கொடுத்துரு, அவ்வளவுதான். யூ ஆர் பீயிங் பெய்ட் ஃபாதர். நான் உனக்கு அதுக்கு வேண்டி சம்பளத்தை கொடுத்துறேன்னு ராஜா சொல்றார். எவ்வளவு ஒரு பாக்கியம்! தன் தாயின் மடியில் வளர்கிறான். அப்போ தாய் சொல்லி கொடுக்கிறாள், நீ ஒரு எபிரேயன், ஆனால் நீ இன்னும் கொஞ்ச நாள்ல எகிப்து அரண்மனையில போய் ராஜகுமாரனாய் உட்கார்ந்திருப்பாய். ஆனால் நீ எபிரேயன். நம்முடைய ஜனம் தான் இந்த எகிப்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை, சத்தியத்தை தாய் சொல்ல சொல்ல அவனுக்குள் ஒரு பாரம் வருகிறது. என்ன பாரம்? என் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு போல உங்களையும் என்னையும் எழுப்ப வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு பாரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசேக்குள்ள பாரம், என்ன பாரம் இருந்ததுன்னா, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசேக்குள் என்ன பாரம் இருந்தது, அவன் என்ன தியாகம் செய்தான் பாருங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஒரு லக்ஸரியஸ் கம்ஃபர்டபிள் லைஃப வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களின் மேலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, அப்ப அவனுக்குள்ள ஒரு பாரம். என்ன பாரம்? என் ஜனங்கள் விடுவிக்கப்படணும், அதுக்கு என்ன பிரைஸ்னாலும் ஐ ரெடி டு பே தட் பிரைஸ். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மோசே மாதிரி எழுப்புனா, we should have that zeal for God, we should have that burden for Christ. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட நான் என்ன கரையம் செலுத்த வேண்டும் ஆண்டவரே, அதை செலுத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லும்போது நம்மைத்தான் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. ஆமென். எழுப்பி விடுகிறார், எழுப்பி விட்டு ஒரு காரியத்தை செய்கிறார். எகிப்தின் வல்லமையை நான் முடக்க. யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும் பாருங்கள். அதுல தேவன் மோசையோட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். கர்த்தர் சொல்றாரு, என் கையில இருக்கிற வல்லமையை பாக்குற வரைக்கும் அவங்களை விட மாட்டான்பா. ஏன்னா அவன் வச்சிருக்கிற வல்லமை எல்லாமே பிசாசு, பில்லி சூனியம், மந்திரம், மாந்திரிகம், இதுல வைத்து முழு தேசத்தை அவன் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். சாதாரண ஒரு மனிதனோ ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் என்னுடைய கை வல்லமையை பார்த்துதான் அலறுவான். கர்த்தர் சொல்றாரு. அப்ப உடனே மோசேக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ, தேவனுடைய கை என் மேல் இருந்தால் தான் இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடனே மோசே மேல் தன் கையை எடுத்து வைக்கிறார். மோசே, உன்மேல் என் கரம் இருக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, உங்களை எழுப்புவதற்காக கர்த்தர் தன் கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார். God's hand is going to rest upon you because you are going to be raised by the power of the Holy Spirit. தேவன் எழுப்ப போகிறார். அவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரப் போகிறது. நீங்கள் மோசேயை போல அநேகரை விடுவிக்கும் பாத்திரங்களாய், அநேக சத்துருவின் வல்லமைகளை முடக்கும் பாத்திரங்களாய், பிசாசுகளையும் பில்லி சூனியங்களையும் மந்திரங்களையும் மாந்திரிகங்களையும் சுட்டரித்து போடுகிற தேவ மகிமை நிறைந்த பாத்திரங்களாய் மாறப்போகிறீர்கள். ஆமென். இந்த கை வல்லமை என்று கர்த்தர் சொல்ற, அண்டர்லைன் பண்ணிங்க. சொல்லிவிட்டு மோசே அனுப்புகிறார். மோசே,
என் வார்த்தையை கொடுக்கிறம்பா, இந்த வார்த்தையெல்லாம் நீ வச்சுக்கோ என்று சொல்லி யாத்ரா 3ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு பின்பு அடையாளத்தை கொடுக்கிறார். யாத்ரா 4ஆம் அதிகாரம் 1-9 மற்றும் 17 வசனங்களை வாசித்தால் எல்லா அடையாளங்களும் எடுத்து போ அப்புறம் சொல்லி அனுப்புகிறார். உடனே மோசே கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு வல்லமை கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு தெரியுங்களா, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன், நீங்க வேற யாரையாவது அனுப்புங்களேன்னு கேட்கிறாரு. அப்ப மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வாயோடு இருந்து. யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் உன் வாயோடு இருந்து, எங்க உனக்கு பலவீனம் இருக்கோ அங்க நான் இருப்பேன். உங்களுக்கு பேசுறதுக்கு பலவீனா பேசுற இடத்துல இருப்பேன், உங்க கால்ல பலவீனா கால்ல இருப்பேன், நீ நடக்கிறதுக்கு நான் பலன் தருவேன். எங்க உனக்கு பலவீனம் வீக்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மை பிரசன்ஸ் வில் பி தேர். பவுல் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது, அது என்னால தாங்க முடியல, எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கிற, ஒரு பலனும் பதிலும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்போது கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகவே உடனே பவுல் சொல்றாரு, அப்ப எனக்கு நிறைய பலவீனம் இருந்தா நிறைய கடவுளுடைய வல்லம் இருக்கட்டும், இல்ல அதிக பலவீனம் வந்தாலும் நல்லது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயோட நான் இருப்பேன், பயப்படாது. எங்க உனக்கு பலவீனம் இருக்கோ அங்க நான் இருப்பேன். ஐயோ என்னால எழும்ப முடியல, எழும்புறதுக்கு எல்லாம் தைரியமா தான் இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் வீக்னஸ். எதை நினைச்சுக்கிட்டே இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நேர கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எந்த இடத்தில் நீங்கள் பலவீனம் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் வருகிறார். ஹல்லேலூயா. 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 தேவன், நான் உன் வாயோடு தான் இருக்கிறேன். இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன்னை எழுப்புவதற்காக நான் வந்திருக்கிறேன். உன்னை நான் எழுப்பும் பொழுது நீ எந்த பலவீனத்தை குறித்து கவலைப்படுகிறாயோ அந்த பலவீனத்தில் என் பலனும் என் பிரசன்னமும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இன்னொன்னு கேட்கிற, ஆண்டவரே நான் எழும்பி ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஃபெலோஷிப் வேணும் ஆண்டவரே, யாராவது எனக்கு துணை இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கிறேன். 14ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும், நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, என்னை எழுப்புறீங்க ஆண்டவரே, எனக்கு தனியமையா ஊழியம் செய்ய கஷ்டமா இருக்கு, எனக்கு ஆளு வேணும்னு அவன் நினைக்கும் பொழுது அதையும் கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன ஊழியத்தை செய்யும்படி கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டு உங்களுக்கு ஆலோசனை வருகிறதோ அந்த ஊழியத்தை செய்ய ஏற்ற துணையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார். ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தில் இந்த சப்போர்ட் வேணும்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லி முடிச்சிட்டு அனுப்புறார். பாருங்க, மோசேயுடைய முழு குடும்பமும் கிரீன் சிக்னல் கொடுக்கிறாங்க, நீங்க போய் எழும்பி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயை எழுப்பினபடி உன்னை எழுப்புவேன் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய மூலம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஏற்ற மனிதர்கள் உங்கள் எல்லைகளுக்குள் வரப்போகிறார்கள், அல்லது உங்களோடு இருக்கிற மனிதர்களை உங்களோடு சேர்க்க போகிறார். Thank you, Jesus. காரியத்தை பெற்றுக்கொண்டு போய் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். ஒரு மகிமையான ஊழியம் நடக்கிறது. முழு இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அதுல ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. மோசே அற்புதங்களை செய்யும் போது மந்திரவாதிகளும் அதே அற்புதம் செய்யறாங்க. அப்ப எல்லாம் நினைஞ்சிருப்பாங்க, என்ன மோசே, நீ இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தெய்வம், ஒரே தேவன், அவருக்கு முன்பாக வேறு தேவன் இல்லை என்று சொன்னாய், இங்க இருக்கிற மந்திரவாதிகள் நீ செய்யறதை எல்லாமே அவங்க செய்யறாங்களே என்று சொல்லி ஜனங்கள் கேள்வியோடு இருக்கும் பொழுது திடீரென்று மோசே ஒரு அற்புதம் செய்கிறார். யாத்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பாருங்கள், பேன்கள் வருகிறது, மந்திரவாதிகளும் அதை செய்ய முற்படுகிறார்கள். வாசிக்கிறேன். யாத்ராகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த காரியம் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது.
மோசையை போலவே அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். திடீரென்று மோசையை செய்கிற அற்புதத்தை செய்ய முடியவில்லை. என்ன காரணம் என்றால், அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், இது தேவனுடைய விரல் என்று சொல்கிறார். Praise the Lord. Hallelujah. இதுதான் 19ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். அங்க என்ன சொன்னார் கர்த்தர்? என் கை வல்லமையை பார்த்தால் ஒழிய அவன் விடுவிக்க மாட்டான்னு சொன்னாரு. இப்ப தெரியுது, மோசையின் மேல் தேவனுடைய கை இருந்தது. அந்த கையின் ஒரு சுண்டு விரலைத்தான் மந்திரவாதிகள் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் தேவனுடைய கை இருக்கிறதை உங்களை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள் தெரியும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அப்படித்தான் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். எழும்பு எழும்பு என்று சொன்னவர் அப்படித்தான் எழுப்ப போகிறார். உங்களுக்கு மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்க உங்களுக்கு விசேஷித்த வரங்களை கொடுக்க போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் கொடுக்கிற கை வல்லமை. அந்த கைதான் உங்கள் மேல் என் மேல் அமர்ந்திருக்கிறது. அந்த தேவனுடைய விரலினால் தான் பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 12:28 அவர் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை விரட்டினார். அதே வசனத்தை லூக்கா சொல்லும்போது அவர் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் தேவனுடைய கை இருக்கும், உங்கள் மேல் தேவனுடைய விரல் இருக்கிறதை மற்றவர்கள் கண்டுபிடிக்கும்படி செய்வேன். அப்படித்தான் உங்களை எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மோசேக்கு ஊழியம் செய்ய ஆசை, வழிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. எல்லா பக்கத்திலும் ஜனங்கள் நெகட்டிவ் டோரை க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் அவனை எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையில எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்புலாம் இல்ல. அன்னைக்கு நான் ஏதோ ஓரமா இருக்கிற மோசேயை தேவனுடைய எழுப்புவதற்கு முன்பாக அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, விரக்தியில இருந்தாருங்க. வசனம் சொல்லுகிறது, நான் அடிக்கடி இந்த வசனத்தை என்னுடைய பிரசங்கத்துல சொல்லுவேன். மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களே துரத்தும் போது, எகிப்தியரும் சேர்ந்து துரத்தும் போது, எகிப்தை விட்டு முதலாவது அவன் மீதியான் தேசத்தில் வந்து பரதேசியை போல செஞ்சிருக்கிறான். அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். அப்பொழுது அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. அவனுடைய மாமனார் ஆடுகள் சின்னதை எடுத்துக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்படியே 40 வருடங்கள் ஓடுகிறது. மோசேக்குள் இருந்த கோபம், அவர் ஒரு கோபக்காரர். கோபம் சுட்டெரிக்கப்பட்டுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ரெண்டாவது, அவருக்கு என் கீழே இவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப பார்த்தா வெறும் ஆடு இருக்கு, 4-5 ஆடு ஃபியூ தான் இருக்கும். அது மாமனார், அவருதும் கிடையாது. இதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை, பரதேசியா இருக்கிறேன். அப்பொழுது அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்கிறார்கள். யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவன் என்ன பேர் வைக்கிறான் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். தேவன் அவனை எழுப்புவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு பேர், நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன், என்னால இனிமேல் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய தேசத்தில் தான் அசாதாரணமான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். அங்கே தான் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். அங்கே தான் உங்களுக்கு தேவ பர்வதத்தை வைத்திருக்கிறார். அங்கேதான் நீங்கள் தேவனை தரிசிக்க போகிறீர்கள். பாருங்கள், இந்த மோசேயை தேவன் தெரிந்து கொண்டதற்கு முதல் சொன்னேன், அவருக்குள் பாரம் இருந்தது. இரண்டாவது, தியாகம் இருந்தது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச ஆடுகளையும் உண்மையாய் மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த உண்மையாய் மேய்த்துக் கொண்டதினால்தான் தேவ பர்வதமாகிய ஒரே பர்வதத்துக்கு வந்தான். யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நிறைய பேர் வந்து they will do ministry based on the quantity. ஐயோ, எனக்கு இவ்வளவு இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும், இதெல்லாம் இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், இப்படியே சொல்லி தங்கள் காலங்களையும் நேரங்களையும் வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மோசே அப்படி அல்ல. தனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன கூட்டத்தை வைத்து உண்மையாய் மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் தேவ பர்வதத்திற்குள் வருகிறான். ஹோரேப் என்ற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கூடையில் இணைந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன பொறுப்பு எதுவா இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று உண்மையாய் செய்யும் போது நீங்கள் தேவ பர்வதத்திற்குள் வருவீர்கள். கர்த்தர் உங்களை எழுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். தேவ பர்வதம் தான் உங்களை எழுப்புகிற ஒரு இடம்.
ஆமென். Thank you Holy Spirit. இன்றைக்கு இந்த கூடையை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவ பர்வதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். We have come to the place where God wants to awake us, raise us, hallelujah, for His glory. அவருடைய மகிமைக்கு எழுப்ப நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், மோசேயை எழுப்பினார், தேவ ஜனங்களை விடுவித்தார். இன்றைக்கும் மோசேயை எழுப்பின தேவன் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் எழுப்ப வந்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே என்னை எழுப்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I have done something but it's not according to your will. உமக்கு சித்தமில்லா சிலதை என் சொந்த ஞானத்துல அட்டெம்ப்ட் பண்ணேன். அதுல ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தவுடனே நான் எழுப்பாம அப்படியே உட்கார்ந்துட்டேன். இல்ல என்னை எழுப்பமால் முடியும். ஒரு சோர்ந்து போன மோசேயை எழுப்பி அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவனை எடுத்து மகிமையாய் பயன்படுத்தி அந்த மோசேயின் மேல் உம்முடைய கரம் அமரும்படி செய்து மந்திரவாதிகளை முடக்கி போட்ட தேவனே, என்னை கொண்டு நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற என்னையும் எழுப்பும் ஆண்டவரே. என் மேலும் உடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. என் பலவீனத்திலும் நீர் வந்து தங்கும் ஆண்டவரே. எனக்கும் துணை செய்ய மனிதர்களை அனுப்பும் ஆண்டவரே. என்னோடு இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் ஆண்டவரே என்று யார் யார் ஜெபம் பண்ணுகிறீர்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் மோசே எழுப்புகிற மாதிரி எழுப்புகிறார். நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த 2024 குறித்து கர்த்தர் பேசும்போது இது ஒரு ஜெயத்தின் ஆண்டு என்று சொன்னார். நேற்று ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஒரு திருச்சபையில செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். This is the year. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நிரூபிக்கிற வருடம் இது. மோசேயோடு தேவன் இருந்ததை உலகம் கண்டது. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். மோசே அதை நிரூபித்து காண்பித்தான். பைபிள்ல பல இடத்துல போட்டிருக்கு, மோசே எல்லா இடங்களிலும் பெரியவனானான், பார்வோனுக்கு தேவனானான், முழு எகிப்துக்கும் அவன் பெரியவனானான். ஏன்? பெரியவர் அவனுக்குள் இருந்ததினால் அவனையும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எழுப்பி விடுவேன் மகனே, மகளே. உன்னுடைய சோர்வில் இருந்து, உன் பலவீனத்தில் இருந்து, உன்னுடைய எல்லா விரக்தியில் இருந்து உன்னை எழுப்பி உனக்கு நான் தரிசனமாகி பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்று மோசேக்கு ஒரு முட்செடியில் அக்கினி எரிகிறது. அதை பார்த்தவுடன் மோசே பக்கத்தில் நிற்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் பேசி 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 அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு கூட இந்த கூடுகை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவ பர்வதம். கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை எழுப்புவதற்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்த தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பலவீனத்தில் ஒரு வல்லமை அனுப்பத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை எழுப்ப, ரட்சிக்க, விடுவிக்க கர்த்தர் பயன்படுத்த போகிறார். குறிப்பாக இந்த கூடுகள் இணைந்திருக்கிற அநேகர் மூலமாய் பில்லி கட்டுகளை நீங்கள் உடைப்பீர்கள். மந்திரங்கள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே தெறிப்பண்டு போகும். அந்த கிருபையை கொடுக்க போகிறார். ஆகவே தான் உங்களை விடுவிக்கும் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்த ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். ஊழியம் செய்ய ஆசைப்பட்டவனை எழுப்பி விட்டார். இப்போது ஊழியம் செய்து சோர்ந்து போனவனை கர்த்தர் எழுப்ப வந்திருக்கிறார். எலியா என்ற ஒரு தீர்க்கன் ஒரு மகிமையான ஊழியம் செய்கிறார். அங்கு மோசேக்கு பார்வோன் ஒரு வலு சர்ப்பத்தை போல இருந்தான். அங்கிருந்த மந்திரவாதிகள் ஒரு வலு சர்ப்பத்தை போல இருந்தார்கள். அவர்கள் ராகாப் சர்ப்பத்தை போல இருந்தார்கள். அவர்களை துண்டித்து போட கர்த்தர் கரம் அவன் மேல் இருந்தது. இங்கு பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசியை ஒரு பெண் எசபேல் ஒரு சர்ப்பத்தை போல அவனை பயமுறுத்தி வைத்திருந்தார். அவன் உடைந்து போனான். நான் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த பெண், இந்த ராணி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை கொலை செய்ய தேடுகிறாளே, இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவுதான் என்று முடிவுக்கு வந்துவிட்டு இவனும் விரக்தி அடைகிறான். ஹல்லேலூயா. அவன் ஊழியம் செய்யாமலே விரக்தி அடைஞ்சிட்டான். ஊழியம் செய்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், வேகமாய் நான் சொல்லி முடிக்கட்டும். 36 நிமிஷம் ஆயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அங்கு என்ன சோர்வு? 4ஆம் வசனத்தில் அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும்,
தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரி பண்ணவர், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தினவர், கர்த்தரை நிரூபித்து காண்பித்த தீர்க்கதரிசி, ஒரு பயம் இல்லாமல் நின்றவர். அவருக்குள் இப்போ ஒரு பயம் வந்து விட்டது, ஒரு சோர்வு வந்து விட்டது, ஒரு பலவீனம் வந்து விட்டது. இனிமேல் ஊழியம் செய்ய என்னால் முடியாது, என் ஜீவனை எடுத்துருங்க. கர்த்தர் சொல்கிறார், அந்த சோர்விலிருந்து எழுப்ப நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சில எதிர்ப்புகளை போல சர்ப்பங்கள் இருக்கும், சில பொல்லாத ஆவிகள். பாருங்க, எனக்கு ரொம்ப புரியல, எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் எதிர்த்து நின்னார். யாரு? எலியா. 400 பாகால் தீர்க்கதரிசியை பார்த்தா எப்படி இருக்கும்? 400 மந்திரவாதி பார்த்துட்டு சும்மா துச்சமா தூக்கி வீசின தேவ மனுஷன், ஒரே ஒரு பெண் எசபேல், அவளுடைய வார்த்தை அவர் நேர்ல கூட பார்க்கல, அந்த வார்த்தை நடுங்க செய்திருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த கூடுகள் இணைந்திருக்கிற தேவஜனமே, ஏதோ ஒரு பயம் உங்களை செயலிழக்க பண்ணி இருக்கிறது. அந்த பயம் உங்களை நடுங்க வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் பெரியவர்னு தெரியும், கர்த்தர் வல்லமையுள்ளவர் தெரியும், கர்த்தர் எவ்வளவு அதிசயங்களை செய்தார் தெரியும், கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினை இறங்கி வர பண்ணினார் தெரியும், எல்லாமே தெரிந்தும் பயம் பிடிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த பயத்திலிருந்து சோர்விலிருந்து எழுப்பத்தான் நான் எழும்பு எழும்பு பலன்கொள் என்று சொல்கிறேன். எலியா வந்து உட்கார்ந்து சொல்லிக்கொண்டே படுத்துக் கொண்டு இருக்கிறார். உடனே கர்த்தர் சொல்றாரு, ஒரு தூதனை போய் பார்த்துட்டு வாப்பா, என் மகன், என் ஊழியக்காரன், என் தீர்க்கதரிசி. உடனே தூதன் வந்து 5ஆம் வசனத்தில் அவனை தட்டி எழுப்பி, போய் எழுந்துரு, போஜனம் பண்ணு என்று சொல்லுங்க. பாருங்க, நான் ஃபாஸ்டிங்ல இருந்து அப்படியே சேர்த்துறேன்னு நினைச்சிருப்பான். அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட நிறைய பேர், நான் சாப்பிடவே மாட்டேன், இனிமேல் எனக்கு சோறு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது 6ஆம் வசனம், இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. பாருங்க, ஒரு தூதனை அனுப்பி ஒரு சூடான அடை, சூடான அடை. இன்னைக்கு கூட உங்களை எழுப்புவதற்காக ஆண்டவர் ஒரு சூடான அப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சூடான அப்பம் உங்கள் எல்லைகளுக்கு நேராய் வருகிறது. நீங்க இந்த பயத்துல அமிழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எழுப்பத்தான் என் தேவன் எழும்பு எழும்பு பலன்கொள் என்று சொல்கிறார். அவன் அதை சாப்பிடுகிறான், தண்ணீரை குடிக்கிறான், திரும்பி படுத்துக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி அநேக கூட்டங்களில் சொல்லுவேன், 2 நாள் 3 நாள் கூட்டம்னா, முதல் கூட்டம் வந்த உடனே சந்தோஷமா இருக்கும், அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது அதே சோர்வு வந்துடும். அதே மாதிரிதான் ஆயிடுச்சு இங்க. இவன் முதல் தேவதூதன் கூட்டத்தை சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தை திரும்பி படுத்து தூங்கிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், 2வது அவன் வருகிறான் தூதன். 7ஆம் வசனத்தில் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனை போஜனம் பண்ண சொல்லி, நீ செய்ய வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த இடத்துல தேவன் எலியாவை எழுப்ப 2வது முறை தம் தூதனை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்கிறார், ஏற்கனவே ஒரு முறை எழுப்பப்பட்டு நீங்கள் எழும்ப முடியாமல் இருக்கிற ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட முகமுகமா பேசி இருக்கிறார், தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். எழும்புற மாதிரி எழும்பி திரும்பி சோர்வுக்குள் போயிட்டீங்க. இப்ப கர்த்தர் எழுப்பும் போது இந்த எழுப்புதல் நிரந்தரமா இருக்க போகிறது. பாருங்கள், சொன்ன உடனே அவன் சொல்ல, நீ போ, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்துல 8ஆம் வசனத்தில் அவன் எழுந்திருந்து, அண்டர்லைன் பண்ணீங்க, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பின்னம் தேவனுடைய பர்வத்துக்கு வந்தான். மோசே எந்த பர்வத்தில் நின்னாரோ அதே பர்வத்துக்கு வந்து நின்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பேரு எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்களோ அந்த இடத்தை விட்டு டைவர்ட் ஆயிருப்போம், ப்ராப்ளத்தினால, பிரச்சனையினால. என் தேவன் இப்பொழுது உங்களை எழுப்பி நீங்கள் நிற்க வேண்டிய ஸ்தானத்திற்குள் மறுபடியும் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார் இயேசுவின் நாமத்தில். எலியாவை பார்த்து சொல்றாரு, இனிமேல் உனக்கு மினிஸ்ட்ரி எல்லாம் இந்த சின்ன சின்ன ஆளுங்க இயேசுபேல் கிட்ட எல்லாம் கிடையாதுப்பா, நீ ராஜாக்களை தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணணும், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன எசபேலுடைய சத்தத்தை பார்த்து பயந்து நீ சூறைச்செடியில படுத்துக்கிட்டியே, என் சத்தத்தை கொஞ்சம் கேளுன்ற. ஹல்லேலூயா. என் வல்லமையை கொஞ்சம் நீ பாருன்றாரு. பார்த்துட்டு பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல
11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்களா? 11:12 ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளியரங்கமாக்கி காண்பிக்கிறார். பாருங்க, பர்வதங்களை விளர்க்கத்தக்கதான கண்மலையை உடைக்கிறது போல காற்று வருது. ஒரு காற்று போய் ஒரு கற்பாறையை உடைக்குது. நான் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு சுத்தில அடிச்சா உடையும் இல்லையா? ஒரு புல்டோசர் வச்சா உடையும். காற்று அடிக்கும் பொழுது கண்மலைகள் உடைகிறது, பாறை உடைகிறது என்றால் அந்த காற்று எத்தனை வல்லமை நிறைந்ததா இருக்கும் பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், அவ்வளவு வல்லமை உள்ள கரத்தை உடைய தேவன் நான். நீ எதற்கு இந்த சத்தத்துக்கு பயந்துகிட்டு இருக்கிற? அடுத்து சொல்லுகிறார், இந்த சத்தத்தெல்லாம் காமிச்சிட்டு, மகனே அதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் என் வல்லமை. இட் இஸ் மை எஃபெக்ட், the effect of my power. It is not my presence, it is the effect of my power அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசன்ஸ கொடுக்கிறாரு. மெல்லிய சத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு பயந்த தேவஜனமே, அதை காட்டிலும் கோடி மடங்கு பெரிய சத்தத்தை உடைய ராஜாதி ராஜா உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தர் மரங்களை முறித்த போடும் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த சத்தம் தான் இன்றைக்கு உங்களை சோர்ந்து போன எலியாக்களை எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த வல்லமையெல்லாம் காமிச்சிட்டு மெல்லிய சத்தத்தோடு பேச. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இத எலியாவை எழுப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த எலியா பேசுற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனி என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் பேசும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஏன் திரும்ப எழுப்ப போறாரு? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்க அவர் மேல் பக்தி வைராக்கியமா இருந்தது அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு நீங்க அவர் மேல ஜீலோடு இருந்தீங்க, இப்ப சோர்ந்து போயிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்குள் இருக்கிற வைராக்கியத்தை என் இயேசுவின் கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, 14ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்லுகிறார், கர்த்தர் கேட்கிறாரு, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இது 2 தான். இந்த காரணத்துக்கு தான் அவனை தேடி வந்து எழும்பு எழும்பு பலன் கொள் என்று அவனை பலப்படுத்தி அவனுக்கு ஒரு காரியம் செய்யறாரு. நீ போய் ராஜாக்களின் தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு சில ஊழியம் செய்தவர்கள் இங்க இருக்கிறீங்க, உங்களை எழுப்பும் போது உங்களை ப்ரமோட் பண்ணி அடுத்த ஊழியத்திற்கு உங்களை அழைத்து செல்கிற தேவன் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியர்களை உருவாக்கும், அநேக ஜெப வீரர்களை உருவாக்கும், அநேகரை தூக்கிவிடக்கூடிய, அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேக தைலத்தை கொடுத்து உங்களை எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா. எலியாவை மோசேயை எழுப்பும் போது அவர் விடுவிக்கும் ஊழியத்தை செய்தார். எலியாவை எழுப்பும் போது அவர் அபிஷேகிக்கும் ஊழியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை எழுப்பும் ஆண்டவரே. மோசேயை எழுப்பினவரே, எலியாவை எழுப்பினவரே, என்னையும் எழுப்பும். ஊழியம் செய்யாதவனையும் ஊழியம் செய்ய வைக்க எழுப்பினை. மகிமையான ஊழியத்தை, மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லி எழுப்பினவர். எலியாவை கொண்டு மகிமையான ஊழியத்தை, அபிஷேக ஊழியத்தை செய்து உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு கூட ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி மணி நேரத்துல ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். நான் அந்த ஜெபத்தை பண்ற முன்னாடி இந்த செய்தியை நான் எழுதி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார், ஆனே முடிச்சிடாத செய்திய, நான் பவுலை எழுப்பினதையும் சொல்லு என்று சொன்னார். ஹல்லேலூயா. சவுல் என்று மத வைராக்கியத்துல இருந்த ஒரு மகனை, தன்னுடைய டாக்டரின் தான் கரெக்ட், நான் நினைச்சிருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. தேவனுக்கு தங்கள் செவிகளை திறக்க மாட்டார்கள். அவர்களை தேவனால் எழுப்ப முடியாது. பட் they may have good motive, but their understanding is wrong. ஆண்டவர் சொல்லுகிறார், சவுளை போல நிறைய பேர் இன்னைக்கு பூமி முழுவதும் இருக்கிறாங்க. அவர்களை எழுப்பத்தான் அனனியா போன்ற உங்களை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். அனனியாவை பார்த்து சொல்ற, நீ எழுந்து அங்க சவுலுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் கண்ணை திறந்து அவனை அப்போஸ்தலனை அனுப்பி விடுன்ற சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே போதும். அவன் ஜெபம் பண்ணுகிறான். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் மிக அழகாய் அந்த காரியத்தில் அனனியாவை எழுப்பி விடுகிறார். அனனியாவை பார்த்து சொல்றார், அனனியா நீ எழுந்து, சவுல் எனப்பட்ட ஒருவன் இருக்கிறானே அவனை போய் சந்தி, அவனை போய் ஜெபம் பண்ணு,
அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். அப்படி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பவுல் தேவன் பக்கம் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அனனியாவை பார்க்கும்போது என் உள்ளத்துல ஒரு பெரிய பாருங்க, 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:12. ஒரு தரிசனத்தை காண்கிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டார். அடுத்து பாருங்க, ஆண்டவர் அனனியா கிட்ட வந்து பேசுறாரு. 15ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு சொல்றாரு, இந்த பவுலை பத்தி டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்ல உடனே அவன் போய் அதே காரியத்தை செய்கிறான். இதை நான் பார்க்கும்போது என் உள்ளத்துல மிகவும் சந்தோஷம். ஆண்டவரே, நாங்கள் எழுப்ப வேண்டிய சவுல் நிறைய பேர் இருக்காங்கப்பா. நாங்கள் எழுப்ப வேண்டிய சவுல் அநேகம் பேர் இருக்கிறாங்க. People are filled with the wrong doctrines. ஆனாலும் அவர்களை எழுப்ப நீர் தரிசனம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். எந்த சவுலுக்கு நீர் தரிசனம் கொடுத்த உடனே அவன் பவுலாய் மாறினான். பைபிள்ல போட்டிருக்கு, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் தேவ தரிசனத்தை பார்த்த உடனே ஒரு காரியம் செய்கிறான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து, ஆண்டவர் எழுப்பினாரு. அல்லேலூயா. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். 8ஆம் வசனத்தை பாருங்கள். சவுல் தரையில் இருந்து எழுந்து, ஹல்லேலூயா. பாருங்க, அனனியாவுக்கு சொல்றாரு 11ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அனனியாவை பார்த்து, நீ எழுந்து நேர் தெருவுக்கு எனப்பட்ட தெருவுக்கு போய். அனனியாவே, நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறல்ல, நீ இப்ப எழும்பு. ஏன் தெரியுமா? சவுல் எனப்பட்ட ஒரு மனிதனை எழுப்புவதற்காக உன்னை நான் எழுப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற இந்த கூடையில் இணைந்திருக்கிற அநேகரை கொண்டு அநேகரை நீங்கள் எழுப்ப போகிறீர்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, என்னை எழுப்பி இருக்கிறீரப்பா. ஆண்டவர் மோசையை போல என்னை எழுப்பி இருக்கிறீர். ஆண்டவர் எலியாவை போல என்னை எழுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, கெட்ட குமாரனை போல என்னை எழுப்பி இருக்கிறீர். 38 வருடம் வியாதிப்பட்டவனை போல என்னை எழுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவர் திமிர்வாதக்காரனை போல இருந்து என்னை எழுப்பி இருக்கிறீர். இப்பொழுது நான் மற்றவர்களை எழுப்பும்படி என்னையும் ஒரு அனனியாவாய் ஆண்டவரே, அநேகரை எழுப்பி தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்க என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, சொல்லும் போது இந்த கூடுகையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் நீங்கள் எழும்பும் வருடம், இந்த வருடம் நீங்கள் பலன் கொள்ளும் வருடம், இந்த வருடம் நீங்கள் ஜெயம் கொள்ளும் வருடம், கர்த்தருக்காய் நீங்கள் பிரகாசிக்கும் ஒரு வருடம். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் வந்திருக்கிறோம். எழும்பு, எழும்பு, பலன் கொள் என்று எங்களோடு பேசினீங்கப்பா. ஏசாயா 52:1 சொன்னீர், எழும்பு, எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, எங்களை மறுபடியும் இந்த வருடத்தில் எங்களை பலன் கொள்ள, வல்லமை தரித்துக் கொள்ள நாங்கள் செய்ய வேண்டியதுக்கு நேராய்களை நீ நடத்த வந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு கூட மோசையை போல தேவ ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. எலியாவை போல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு வியாதியில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. பாவத்துல கூட சிலது போய் என்னையும் பயன்படுத்துவாரா என்று ஒரு சிலர் நின்று இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாரையும் நீங்க எழுப்பி இருக்கிறீங்க சுவாமி, எல்லாரையும் நீங்க பலப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, அனனியா மாதிரி ஒரு சிலரை பலப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த கூட்டம் முடிந்த பிறகு அநேகரை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும். நான் அவர்கிட்ட போன் பண்ணி பேசணும், அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும், அவரிடத்தில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பலரை எழுப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். வலு சர்பத்தை வதைக்கும் வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு வேணும்? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தீங்களே, அந்த மோசே அந்த வல்லமையை, உம்முடைய கை வல்லமையை மோசேயின் மேல் வைத்தீரே, என் மேல் உம்முடைய கை வல்லமை அமரட்டும், உம்முடைய கரம் அமரட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்ததினால் உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். நெகேமியா மேல் தேவனுடைய கை இருந்ததினால் உடைந்து போன அலங்கத்தை மறுபடியும் எடுத்து கட்டி
ஏந்தினார். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்தால் நாங்களும் அநேகவற்றை எழுப்ப எங்களால் முடியுமே ராஜா. அநேகரை விடுவிக்க எங்களால் முடியும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் அமரட்டும் சுவாமி, அமரட்டும் சுவாமி. வாய் திறந்து கேட்போமா? இயேசுவே, உம்முடைய கரம் எங்கள் மேல் அமரட்டும் ராஜா. இயேசு என்ற நாமத்தில் தான் வல்லமை இருக்கிறதே. உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதற்கு அடையாளமாக நீர் சொன்னீர், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தன் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த சீடர்களை எழுப்பி விட்டது. அவர்கள் எங்கும் புறப்பட்டு பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த கூடையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் அமருவதாக. வியாதிப்பட்ட சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. பயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. எந்த பயத்தினால் சிக்கி எலியா சோர்ந்து போனானோ அதே எலியாவை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி எதிரி ராஜாவையும் அபிஷேகம் பண்ண, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண, பலன் கொடுத்து அதிகாரம் கொடுத்து அபிஷேகம் பண்ண. இன்றைக்கு பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த வருஷத்தின் முதலாம் நாளே எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்மாவை, எங்கள் சரீரத்தை இடத்தில் படைக்க கரம் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அபிஷேகப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எழும்பி பலன் கொள்ள செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென்.